உயிருக்குயிராக நேசித்து இணைஞ்ச இரு இதயங்களை பிரிக்க நினைக்கிற இந்த இதயமே இல்லாத கல்யாணி குந்தானியை என்னங்க சொல்லி திட்டலாம். கழுவி கழுவி கமெண்ட் பாக்ஸில் ஊற்றிருங்க. அப்போ தான் என் மனசே ஆறும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே கல்யாணி பாட்டியும் ராதாவும் என்ன பண்ணுறாங்க, பெட்டி நிறைய பணத்தை அடுக்குறாங்க. ஏம்மா இது சரி வருமா, சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கிளம்பு அப்படிங்கிறாங்க. கல்யாணி இதெல்லாம் தப்புமா. என்ன கல்யாணி தப்புமா, வாயை மூடுங்க. என் பேரனோட உசுறு எனக்கு முக்கியம், மற்றபடி எனக்கு எல்லாமே கொசுறு தான், எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. அடி பாவி, சுயநலவாதி சுயநலவாதி அப்படின்னு தாங்க தோணுது. போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்கே காவேரிக்கு இன்னும் சுயநினைவு அவ்வளவா வரல. கண்ணு முழிக்கிறாங்க, தூங்குறாங்க. அப்பா அப்படின்னு நார்மலாக தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்காவும் போயிடுறாங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா. சுயநினைவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போயிடுறாங்க. பாட்டியும் போயிடுறாங்க. எல்லாம் பார்த்து பார்த்து அழுகுறாங்க. இப்போ விஜய்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சு, இப்போ அமெரிக்கா கொண்டு போக சொல்கிறாங்க. இங்கே எதுவும் பார்க்க முடியாதான். உங்கள் காவேரி உங்கள் பிள்ளைக்காவது கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வருது, ஆனால் என் பேரனுக்கு எதுவுமே வரல. இந்த வேலையெல்லாம் பண்ணது அந்த பசுபதி பையன் தானே தெரிஞ்சு போச்சு. போதுமா, நான் சொன்னது நடந்து போச்சா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. கல்யாணி என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் என்னம்மா பண்ணுவோம். சாரதாவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்ன தெரியுமா, நம்மளால தான் அவங்க பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதாவது பசுபதினால அப்படிங்கிறதால நினைக்கிறாங்க. கொஞ்சம் அடங்கி போகிறாங்க. இல்லைன்னா சாரதா அடங்கி போகிற ஆளா என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கே போயிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னது ஊருக்கா, நாங்கள் ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் அமெரிக்காவுக்கு போக போகிறோமே, இங்கே இருந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ என் மருமேனும் இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் பொழப்பு இங்கே ஓடிட்டுருக்கு, அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அங்கே போயிட்டு எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஊரை விட்டு போயிட்டு நல்லா வாழ்ந்து வந்தால் சந்தோஷமாக நினைக்கும் ஊர் உலகம், ஆனால் இப்படி போனால் என்னம்மா நினைக்கும் அப்படிங்கிறாங்க சாரதா. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க காவேரியை. கல்யாணி பார்க்கல கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு பாவம் நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சா இப்படி ஆக்கிவிட்டாங்களே அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் மகளுக்கு நல்லா ஆகும், ஆனதுக்கப்புறம் பார்த்துக்குவோம், அதுக்கெல்லாம் என் பேரனையும் நல்லா குணமாக்கிட்டு வந்துடுவோம், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு கங்கா, நீ எதுவும் நினைக்காத அப்படியே ராதா பார்க்குது. இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லைம்மா பணமெல்லாம் வேணாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, செலவுக்கு வேணும்ல, பரவாயில்ல நாங்கள் வேலை பார்த்துக்குவோம். என்ன வேலை, ஓடி ஆடி திரிஞ்சு சம்பாரிச்சவா இப்படி கிடக்குறா, ஓஞ்சு போய் கிடக்குறா. இங்கே கங்காவும் ஒரு மாதிரியாக முடியாதவ, புள்ள பெற்றிருக்கா, அப்புறம் யார் வேலை பார்ப்பீங்க? இதோ யமுனா அவனுக்கு கொடுப்பாளா அப்படிங்கிற. ஏன் நான் கொடுத்துட்டு போகிறேன், எப்படிம்மா கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன கையோட நிவின் என்ன பண்ணுறாங்க, நான் கொடுக்குறேங்க, இதில் என்னங்க இருக்குது, என் அண்ணன் குடும்பம், நான் அதெல்லாம் கண்டிப்பாக நான் செய்வேன், நீங்கள் செய்கிறது இருக்கட்டும் தம்பி இருக்கட்டும், எனக்கு அப்புறம் விஜய் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் என் காவேரி குடும்பத்தை விட்டுட்டியா அப்படின்னு எனக்கு கத்துவான்ல, அவனுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்னு சொன்னோன்னே லாக் ஆகிடுறாங்க. சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அப்புறமா இந்த குழந்தைய கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, என்னது குழந்தையா, எதுக்கு அப்படிங்கிறாங்க சாரதா. ஆமாம் சாரதா, இவ காவேரி கண்ணு முடிச்சோடனே எதையும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஏதாவது சொன்னால் அவள் மூளையில் அடிபட்டுருமாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சாரதா சொல்ல, எல்லாமே கல்யாணி சொல்லி வச்ச வேலை தாங்க, டாக்டரும் அப்படியே சொல்லிடுறாங்களா. அதனால் வேணாம், என் பேத்தி நல்லபடியாக குணமாகணும், அவளுக்கு என்னைக்கு பூர்ண குணமாகுதோ அப்போ என் பேரனை பற்றி சொல்லிக்கலாம், இப்போ எதுவும் சொல்லிடாதீங்க, பிள்ளை பற்றதே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கும் நீங்கள் பிள்ளையை கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. என்னம்மா என் பேரன் கொஞ்சமாவது சுயநினைவு வர வேணாமா, அவனுக்கு இந்த பிள்ளையை வச்சு காமிச்சு அவனை நினைவு கொண்டு வரணும், அதே மாதிரி தாங்க என் தங்கச்சி கொண்டு வரணும். ஏம்மா அவளுக்கு தான் எல்லா நினைவும் இருக்கேம்மா, இப்போ உள்ளதானே மறந்து போச்சு. இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க கங்கா. நீ யார் பிள்ளைன்னு சொல்லுவ, ஓம் பிள்ளைன்னு சொன்னால் புருஷன் யாருன்னு கேட்பா, அப்படியே மூளை தான் இருன்னு சொல்லியிருக்காங்களா டாக்டர் அப்படின்னு ராதாவும் கல்யாணியை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. உடனே கங்கா பார்க்குது, பரவாயில்லைங்க எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி நான் 2 பிள்ளையும் நானே வளர்த்துக்கிறேன், நான் பிள்ளையை தர முடியாது அப்படிங்கிறாங்க. சாரதாட்ட போகிறாங்க கல்யாணி. இங்கே பாருங்கள், ரெட்டை பிள்ளைலாம் வச்சு பார்க்க முடியாது, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என் பிள்ளை என் பேரனை நான் குணப்படுத்தணும், அதுக்காக பிள்ளையை தருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே பேரன் சொன்னகையோட சாரதா என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்றாங்க. ஏன்னா என் மக குணமாகணும், அதுக்கு இந்த பிள்ளை இருந்தால் ஏதாவது ஆகும்னா எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா கொடுத்துட்டா, இனிமேல் இவளுக்கு நமக்கு எந்த சவகாசம் இல்லை தங்காத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கம்மா காவேரியை பத்திரமா பார்த்துக்க, எப்போ கண்ணு முழிப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ முழிப்பா என்னன்னு சொல்ல முடியலை, ஆனால் எப்போ நினைவு வரும்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க, ஆனால் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டாங்க, திடீர்னு கூட வரலாமா அப்படிங்கிறாங்க. வரவே வேணாம் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு கல்யாணி ஆத்தாலும் மகளும் பேசிட்டு அங்கேருந்து குழந்தைய வாங்கிட்டு போகிறாங்க. பச்சை மண்ணை பிரிக்கிற பாவியலடி நீங்கள், ஏண்டி நீ பச்சை மண்ணை அம்மா மகளை பிரிக்கலாம், ஆனால் காதலை எக்காரணம் கொண்டும் பிரிக்கவே முடியாடி.
காதல் ஒரு புகை மாதிரி, நீ என்ன காற்ற போட்டு அமுக்குனாலும் அது வெளியில் வந்து தீரும், போடி கல்யாணி அப்படின்னு மனசாட்சி சொல்லுது நமக்கு. ஆனால் அவளுக்கு மனசே இல்லையே. அப்புறம் சாட்சி வருது, 2 பேரும் கிளம்பிடுறாங்க பிள்ளைய தூக்கிக்கிட்டு. இங்கே எல்லாரும் அழுகுறாங்க. கங்கா எவ்வளோ வேணான்னு சொல்லுது. சாரை இருந்துட்டு அதான் பிடிச்ச புடியா பிடிக்கும் இல்லையா, வேணாண்டி என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும்டி, அவங்கவுங்க பிள்ளை வேணும்னு தாங்க நினைக்கிறாங்க. அப்போ காவேரிக்கு சுயநினை வந்துட்டா என் பிள்ளை எனக்கு வேணும்னு நினச்சி கேட்காதா என்ன. ஆனால் சாரதா என்ன பண்ணுது, அவளுக்கு ஏதாவது பிள்ளை இருக்கிறது தெரிஞ்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும், மூளை குழம்பிருன்னு சொல்லிட்டாங்க, அதனால வேணாம் கங்கா அமைதியாக இருன்றாங்க. நிவின் ரொம்ப வருத்தப்படுறாரு. சே பாவம் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இப்படி எல்லாமே அந்த ராகினி பசுபதி உங்களால் தாண்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யமுனாவுக்கு அப்பப்போ வயிற்ற கலக்குது பீதியில். கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க காவேரியை. அடுத்து பார்க்குறாங்க, நிவின் பார்க்குறாரு, இப்போ எப்படி இருக்குது விஜய்க்கு அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அவங்களாம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களாம், நான் அடித்தேன் தாத்தாவுக்கு அடித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கே போகலங்க, வீடையும் காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. பாவிங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. காவேரி கூட்டிக்கிட்டு அந்த மாமி இருந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே அழுகுறாங்க, என் பிள்ளை எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பணத்தை நீ ஏமா வாங்கிருக்க கூடாதுமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லடி, அப்புறம் நாளை பின்ன விஜய் வந்து ஏன் வேணான்ட்டீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்களேன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்களே, அந்த பாட்டி சொன்னால் நீ கேட்டுறதா, எனக்கு அதை வாங்கினது பிடிக்கலம்மா அப்படிங்குது கங்கா சொல்கிறது என்னமோ கரெக்டாக தான் தோணுது. இவங்க பிள்ளைய கொண்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க சுயநினைவு கொண்டு வந்துடுறாங்க. நல்லபடியாக ஆயிடுறாரு. பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. காவேரி எங்கே பாட்டி அப்படிங்கிறாங்க. காவேரி இந்த ஆக்சிடெண்ட்டில் உயிரை விட்டுட்டாப்பா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாப்பா, அப்போ என்கிட்ட ஏன் சொல்லலை, நீனே சுயநினைவு இல்லாமல் இருந்தியப்பா, எப்படிப்பா சொல்ல முடியும், சொல்லுங்கங்க அப்படிங்கல. தாத்தா மனசை கல்லாக்கிட்டு, இல்லை மனசை தூக்கி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த மனுஷன். என்னங்க சாத்தியம் புத்தியாண்டுட்டு கல்யாணியை ஒரு அடி அடிக்கிறத விட்டுட்டு, ஆமாண்டா விஜய், அவ இந்த உலகத்தில் இல்லைடா, உன் புள்ள தாண்டா, பிள்ளைய பெற்று கொடுத்துட்டு போயிட்டாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே துடிச்சு போகிறாரு. பிள்ளைய பார்க்குறாரு. காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. சரி விடுப்பா, என்ன பண்ணுறது, உனக்குன்னு ஒரு உசுரை கொடுத்துட்டு தானே போயிருக்கிறா, நீ நல்லா இருக்கணும்ல, நீ நல்லா இருந்தால் தான் இந்த பிள்ளைய பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. குழந்தைய பார்க்குறாரு. அப்படியே குழந்தைய பார்க்கல ஒரு மாதிரி ஆகுது. இல்லை இந்த குழந்தை பிறந்து என் பொண்டாட்டி உசுரை எடுத்துருச்சா அப்படின்னு சொல்ல, ஏப்பா அப்படிலாம் நினைக்கிற, அப்படிலாம் நினைக்காதையா, இது உனக்காக வாழ்க்கை கொடுக்க வந்ததுப்பா, நீ மண்டே எதுவும் குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே வியான்னு அப்படியே சிரிக்கிற பார்த்தோன்னே காவேரி முகம் தெரியுது. சே நான் இப்படி தப்பாக நினைக்க போச்சு அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு. அம்மா பாட்டி, அந்த என் பிள்ளைய கொடுங்க, என் உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. தங்கம் சாரிடா, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்டா, என் காவேரி போயிட்டாங்கிற ஒரு இதில் நானும் ஒரு முட்டாள்தனமாக உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறாரு. முத்தம் கொடுக்குறாரு. பாத்தியா என் பேரை நல்ல குணமாயிட்டு வர்றான் அப்படிங்கிற ராதா. உடனே ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தாம்மா, இப்போ அவளுகளையும் கரெக்டி விட்டாச்சு, நம்ம வாரிசே அவட்ட வந்து பிடிங்கிட்டு வந்துட்டோம்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத கல்யாணி, கடவுள்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், சும்மா இருங்க, என்ன பார்த்துட்டு இருக்கான் பேத்துட்டு இருக்கான்னு நம்ம பக்கம் தான் இருக்கான், அதனால தான் நம்ம பிள்ளைய பிரிச்சுட்டு வந்துட்டோம், சந்தோஷப்படாதன்னு இப்போ தானே சொன்னேன், பிரிச்சுட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சா, என்ன நினச்சிட்டு இருக்கிற, மண்ணுக்குள்ளே விதைய போட்டால் மேலே முட்டிக்கிட்டு தாண்டி வரும், நீ போ, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உன்னோட சேர்ந்து என்னையும் பாவ கணக்கில் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன், எல்லாரும் என்னை கழுவி ஊற்றத்தான் போகிறாங்க அப்படின்ட்டு போகிறாரு. 24 மணி நேரமும் விஜய் பாப்பாவோடய இருக்காருங்க. பாப்பாவோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆகுறாரு. பாட்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாட்டி, ஏன் பாட்டி இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த வீட்டில் ராசி இல்லையா, நேரங்காலம் சரியில்லைன்னு கொஞ்ச நாளைக்கு இங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால தான் இங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படியோம்மா எனக்கு அங்கே போவோம் பாட்டி, எனக்கு அங்கே காவேரி இருந்த நினப்பெல்லாம் இருக்குது, அங்கே போனால் தான் எனக்கு அவளோட இருந்தது சந்தோஷமாக இருக்கும். இல்லைப்பா அதை கொஞ்சம் கொஞ்சம் மறக்கணும்ப்பா, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொன்ன கையோட, பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்னடா நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னீங்களா, அவளை நான் மறக்கணுமா, யார் சொன்னா, என் உயிர் இந்த மண்ணை விட்டு போனாலும் அவளோட நினைவு போகவே போகாது பாட்டி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. சரி விடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடா பாப்பா தூங்குதில்ல, இப்பெல்லாம் கத்தாத அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. வானத்தை போய் வெட்ட வெறிக்க பார்க்குறாங்க. அங்கிட்டு போகிறாரு இங்கிட்டு போகிறாரு. எனக்கு நான் போகணும் வெளியில் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ஒரு 2 மாதத்துக்கு நீ வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா உனக்கு மூளையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கான், கொஞ்சம் நினைவு தப்புனாலும் அப்படியே மயங்கி விழுந்துருவியான், ஏதாவது கார் அடிபட்டா, அதனால தான் சொல்கிறேன், வேணாம்ப்பா விஜய் நீங்கள் இருப்பா, நாங்கள் சொல்கிறது கேளுப்பா அப்படிங்கிறாங்க. இதை உன்னை சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறதுனால அப்படியே அடங்கிட்டு உட்காந்துறாரு. குழந்தைய மடியில் வச்சுட்டே பார்த்துக்கிட்டே, காவேரி செல்லம் இந்த மூக்கு காவேரி மாதிரியே இருக்குது, இந்த கண்ணு என் காவேரி செல்லம் கண்ணு தான், இந்த கை அப்படியே காவேரி மாதிரியே இருக்குல்ல பாட்டி. ஆமாப்பா ஆமாம், என்ன நினச்சாலும் பாரு அந்த காவேரியவே நினைக்கிறான், என்னதான்
தாண்டி அப்படி சொக்குப்பொடி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிறாங்க. கல்யாணி, சொக்குப்பொடி இல்லடி, இதுக்கு பேர் காதல்ரி. அந்த பொண்ணோட உண்மையான காதல் மறக்க முடியல பார்த்தியா, அதுதாண்டி காதல். ஆனால் காதலை பிரிக்கிற ஒரு கொடுமை உலகத்தில் எந்த கொடுமையும் பெருசுன்னு நான் சொல்லவே மாட்டேன்டி. ஆனால் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப கல்யாணி. ஒரு உண்மையான அன்பை பிரிக்கிற பாரு, அவன் தவிக்கிற தவிப்பை பாருடியே, இதை பார்த்து நீ இருக்கிற பாரு அப்படிங்கிறாரு. சும்மா இருங்கங்க, காதெல்லாம் கத்திரிக்காயா இந்த காலத்தில் போயிட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. உனக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு போகிறாரு. அதே நேரம் இங்கே பார்த்தா காவேரிக்கு எப்படியாவது சுயனு வரும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, தவிக்கிறாங்க. சாரதா கோயிலுக்கு போகிறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சித்தப்பை விட்டு என்ன பண்ணுறாளுங்க ஏது பண்ணுறாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஊரை விட்டு இன்னும் அவளுக்கு போகலையா அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரையில கரெக்டாக சித்தப்பை பார்த்துடுறாங்க. ஒரு கடையிலேருந்து வராரு. என்ன இவர் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு வேகமாக ஓடி போய் சாரதா கேட்குறாங்க. தம்பி, என்ன நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அமெரிக்காவிலேருந்து எப்போ வந்தீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே முக்கியமானது இங்கே எல்லாம் இதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா லீஸுக்கு, அதெல்லாம் முடிச்சு போச்சு, அதான் மாற்றி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் இப்போ கிளம்பிடுவேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, விஜய் எப்படி இருக்காரு? அதை ஏமா கேட்குறீங்க? அவருக்கு இன்னும் சரியாகலம்மா, பாவம்மா, அப்படியே கோமாவிலே இருக்கேம்மா. இன்னும் கோமாவிலே இருக்காரா? ஐயோ அப்படின்னு சாரதா சொல்ல, ஐயோ பாவமாகவும் இருக்குது இதுகளை பார்க்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன் சொல்கிற தலையன். அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு எப்படி இருக்குது? அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முழிக்கிறா, மறுபடியும் கண்ணை மூடுறா. இப்படியா விதி விளையாடணும்? 2 பேரும் அவ்வளோ உசுராக இருந்தாங்களே, கடவுள் ஏன் உயிரை கூட எடுத்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா நாங்கள் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்களா. சித்தப்பு வேகமாக ஓடி வராரு. அத்தை அத்தை அப்படின்ட்டு, ராதா இங்கே வா, என்ன அப்படின்னு கேட்டு அங்கே நடந்ததை பூரா சொல்ல, ஓ நல்ல வேலை சமாளிச்சிங்க, எங்கேயும் மாட்டி விட்டுருப்பீங்களோ, ஐயோ நல்ல வேலை, இப்போ தான் வாழ்க்கையிலே உருப்படியானது செஞ்சுருக்கீங்க மாப்பிள்ள அப்படிங்குது கல்யாணி. யாரு ஆனாலும் அத்தை எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு அந்த அம்மா பார்க்கல. பாவம்லாம் பார்த்தா ஏன் விஜய் எனக்கு உசுறு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏமா அழுகுற அப்படின்னு நர்மதா கேட்க, என்னடி பண்ண சொல்கிற? விஜய் மாமாவுக்கு இன்னும் சரியாகலையாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி கண்ணை முழிச்சு கேட்குறாங்க, அது யார் விஜய் மாமா அப்படின்னு கேட்க, ஐயோ கண்ணை முழிச்சிட்டாலே. ஒன்றும் இல்லடி காவேரி, ஒன்றும் இல்லை, நீ படு. இல்லைம்மா நீ விஜய் மாமான்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு என்னமோ நெஞ்செல்லாம் கட்டுதுமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. அங்கே புள்ள அழுதா இங்கே நெஞ்சு கட்டுதுங்க காவேரிக்கு. ஆனால் இவங்க ஊசி மருந்து மாத்திரைலாம் தாய்ப்பால் சுரக்காத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவங்க கணம் இருக்கு இல்லையா, பெத்தது இல்லையா, வயிறெல்லாம் வலிக்குது, என்னம்மா ஏதுமான்னு கேட்குது. அப்படியே கேட்டாக்கல கண்ண முடியுது. இவளுக்கு சுயனு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தாண்டி அப்படிங்கிறாங்க சாரதா. பார்த்து இப்படி புலம்பி தள்ளுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. கங்கா பிள்ளைய 2 பிள்ளையும் வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கு. 2 குழந்தையும் பார்த்து நல்லபடியாக தாங்க பார்க்குதுங்க. யமுனாவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்க்குது. நிவின் என்ன பண்ணுறாங்க, யமுனா நீங்கள் இருக்கிறாந்தா இருந்துக்க அப்படிங்கிறாரு. இல்லை நிவின், இல்லை பரவாயில்ல நீ இரு, நான் அப்பப்போ உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்லடி, நிவின் நல்லவராத்தானே இருக்காரு. ஆமாம்மா, அக்காவுக்கு இப்படி ஆனோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. இங்கே பாரு, நீ எதுவும் இப்படி சந்தேகம்லாம் பட்டு பேசக்கூடாது. அக்கா நான் அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவிரி என்ன பண்ணுது, கண்ணை முழிக்குது. என்ன இவங்க பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மெல்ல எந்திரிக்குது. மெல்ல எதாச்சுன்னா, என்னடி எந்திரிக்கிற, எனக்கு நடக்கணும் போல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கேம்மா இருக்கிறோம், நம்ம எப்போம்மா வந்தோம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிற, இங்கே பாருடி உனக்கு முடியலடி, நீ ரொம்ப நாளாகவே இப்படி தாண்டி இருக்கிற, அப்பப்போ முழிக்கிற, அப்பப்போ கண்ணை முடிக்கிறடி, அப்பா வரலையாம்மா, அப்பா வர்றேன்ற கரடி, நீ இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. இங்கேயுமா வந்திருக்கோம், ஏண்டி உனக்கு இங்கே தானே ஆஸ்பத்திரியில் காமிக்கிறோம், அதனால் வீடு பிடிச்சி இங்கே இருக்கிறோம், போக வர இருக்கணும்ல அப்படிங்கிற மாமி வருது. ஏம்மா காவேரி நல்லா இருக்கியாம்மா? இவங்க அப்படிங்கல, இவங்க இந்த வீட்டு ஓனரம்மா. அப்படியா அப்படின்னு அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. உன் ஆம்படையாண்டா நல்லா இருக்கானா அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டி போகிறாங்க. ஓ ஆமாம் சாரி, தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் இன்னும் எதுவும் சுயநனவு இல்லை நீ இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி பார்க்குது. இப்படியே பார்த்துட்டே வர விஜய் ரூம் இருக்கு இல்லையா, அது பூட்டி கிடக்குது. அதை அப்படி பார்க்குது. இது யார் வீடு, இங்கே யார் குடியிருக்கா அப்படின்னு கேட்க, இது யாரோ ஒருத்தர் இருக்காமா, அப்பப்போ வருவாங்க போவாங்க, அதை பற்றி நீ ஏன் நினைக்கிற, நீ வா வீட்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இயற்கை காற்று பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க கொஞ்சம் இயற்கை சூழலில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சுயநினைவு திரும்பலாம் அப்படின்ட்டு. அதனால சாரதாவும் பக்கத்திலே நிற்கிது. அந்த நேரம் அந்த மாமி போயிட்டு கதவை திறக்குது. விஜய் ரூம்பெல்லாம் இதாக கிடக்கா, எல்லாத்தையும் கூட்டி கழுவிட்டு இதில் இருக்க ஜாமான்லாம் எடுத்து அந்த வீட்டில் கொடுத்துடணும், இல்லைன்னா மூட்டை கட்டி போடணும், வேற ஆளை வாடகைக்கு விடணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ளார கதை திறந்துட்டு போகுது. எல்லாத்தையும் இப்படி காவேரி இப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. சாரதாவுக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்துகிட்டு அப்பள பிசினஸ் விஷயமா அப்படியே பேசிக்கிட்டு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி மெல்ல மெல்ல அப்படியே விஜய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அங்கிட்டு பார்க்குறாங்க. என்ன இது அப்படிங்கிற அவங்க அதில் காலை வச்சோன்னே அவங்களுக்கு ஒரு வைப்ரேட்டிங் மூடு வருது, ஒரு உணர்ச்சி.
பார்க்குறாங்கப்பா மாமி. வாடி வாமா வா அப்படிங்கிறாங்க. இது உன் வீடு தான் வா அப்படிங்கிறாங்க. ஏன் வீடா என்ன மாமி? ஐயோ உன் வீடு மாதிரி நினச்சிக்கோன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களா, இதெல்லாம் எங்கேயோ நின்னது மாதிரி இருக்கே. அவங்களுக்கு எல்லாமே வருது, நின்னது மாதிரியும் ஊட்டி விட்டது மாதிரியும் அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த மாதிரியும் வருது. மாமி எனக்கு இங்கே நான் வந்தது மாதிரி இருக்கு மாமி. நீ தான் வந்திருக்கேடி? வந்திருக்கு நான் எப்போ? இல்லை நீ முன்னாடி சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் குணமாவில்லை, அப்போ வந்து நின்றுப்ப. ஐயோ நான் வேற உளறனே அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஃபோட்டோ இருக்குதுங்க, விஜயோட ஃபோட்டோ. விஜயோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. இது யார் அப்படிங்கிறாங்க. இதை இங்கே ஏற்கனவே குடியிருந்த வேண்டி அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை அப்படியே தடவி பார்க்குறாங்க. தடவுனோன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பெட்டி இருக்கா, அதை போய் தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா அவங்களோட ஃபோட்டோ இருக்குது, காவேரியோட ஃபோட்டோ. இங்கேயே ஏன் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே நீ கொண்டாந்து போட்டு போயிடுவடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு பறிக்கிறாங்க. சமையக்கட்டு அடுப்படி எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் இங்கே இருந்த மாதிரி எனக்கு உணர்வு தோணுது, எனக்கு ஏதோ நடந்திருக்கு மாமி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி அம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா அடியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் விஜயும் காவேரி இருக்கிறாங்க. இது என்ன, இவரும் நானும் என் பக்கத்தில் இருக்கிறோம், இங்கே வீட்டில் குடியிருந்தவர் என் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்தாரா அப்படின்னு விஜயை தொட்டு பார்க்குறாங்க. அங்கே அதே சமயம் காவேரி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. காவேரி நீ எங்கடா இருக்கிற? கடவுள்கிட்ட இருப்பியா, சொர்க்கத்தில் இருப்பியா? கொஞ்ச நாள் இருந்துக்கோ, நானும் உங்ககிட்ட வந்துடுவேன், என்னால் இங்கே நிம்மதியாக வாழ முடியல காவேரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி விக்கல் வருது, தூக்கி போடுது. அந்த ஃபோட்டோவை தொட்ட கையோட அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கின கையோட மாமி என்ன பண்ணுது, ஐயோ மாமி இங்கே வாங்க, ஐயோ கங்கா அப்படின்னு எல்லாரையும் கத்துறாங்க. சாரதா கங்கா யமுனா எல்லாரும் ஓடி வராங்க. என்னாச்சு? ஐயோ நான் ஃபோன் பேசிட்டே விட்டுட்டேனா? என்னம்மா அவளை விட்டுட்ட அப்படின்னு ஓடி வர்றாங்க. குழந்தை ரெண்டையும் தூக்கி வச்சிருக்கனால கங்கானால ஒன்றும் பண்ண முடியல. என்னடியாச்சு என்னாச்சுங்கள மயங்கிட்டாங்க. ஃபோட்டோவை பார்த்தா இதெல்லாம் பார்த்தா ஐயோ ஏன் இதெல்லாம் காமிச்சிங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே. அந்த குந்தானிங்க 2 பேரும் கல்யாணி சொல்லிட்டு போனது ஏதாவது நினைவுபடுத்தினா சுயநினைவு வந்துருமேங்கிறதுல சொல்லிட்டு போனாலுங்க டாக்டர் மேலே பழிய போட்டு. ஆனால் இதை பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வந்துருதா உணர்வு. இங்கே பிள்ளைய பார்க்கையில் கூட வரலங்க. ஆனால் புருஷன் போட்டாவை தொட்ட கையோடு இவங்களுக்கு அப்படியே நினைவு வந்துடுது. அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க. கண்ணை முழிச்சோன்னே அம்மா என்னம்மா என்ன எப்படிம்மா நான் இங்கே வந்துட்டேனா? அவர் எங்கம்மா? விஜய் எங்கம்மா? விஜய்க்கு நல்லா ஆயிடுச்சா? ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? அம்மாடி நல்லா ஆயிட்டியாடி என் தங்கமே அப்படின்னு கட்டிக்கிறாங்க. என் செல்லமே உனக்கு நல்லா ஆயிடுச்சா? அம்மா பாப்பா எங்கம்மா? இது யார் பாப்பா? கங்கக்கா இது ஓன் பாப்பாவா? ஏன் பாப்பா எங்கக்கா? வயிற்றுல பாப்பா இல்லை, குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, துடிக்கிறாங்க. வெளியில் வராங்க. எங்கே விஜய் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. வரண்டா மேலே இருந்துட்டு இருடி எங்கம்மா எங்கே அப்படிங்கிறாங்க. அது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பூராத்தையும் சாரதா சொல்ல, என்னது அவருக்கு இன்னும் நினைவு திரும்பலையா? அமெரிக்கா போயிட்டாரா? இல்லைம்மா இல்லை, அவர் என்னை விட்டு போக மாட்டாருமா, என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டார். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க, துடிக்கிறாங்க. இல்லைம்மா அதான் நிஜம் உண்மை அப்படிங்கிறாங்க. அடுத்து யமுனா என்ன பண்ணுது, நிவினுக்கு கால் பண்ணுது. இந்த மாதிரி அக்காவுக்கு நினைவு வந்துருச்சுங்க. என்ன சொல்கிறக்கா அக்கா? யமுனா நிஜமாவா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. நிவினுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படி ஒரு சந்தோஷம், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி யமுனா பையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அவருக்கு ஜூஸ் பசிக்குதுன்னு சொல்லி ஜூஸ் தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக இங்கே விஜய் ஜூஸ் கேட்குறாங்க. அதனால் சொட்டத்தலையும் போய் ஜூஸை வாங்கிட்டு இருக்கான். வாங்கினக்கு விட பார்க்குறாங்க, என்ன இவர் இங்கே இருக்காரு, அடிக்கடி இங்கே இருக்காரு, அமெரிக்காவில் இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு விஜய் நிவின் என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாரு. ஏன்னா கிட்டக்கு போய் கேட்டால் எப்படியும் போய் சொல்லுவாங்கன்ட்டு கரெக்டாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் விஜய் இருக்கிற வீட்டுக்கு போயிடுறாரு. கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. கொண்டாங்க சீக்கிரம் அப்படின்னு கதவை போய் சாத்துதுங்க. ஆஹா அப்போ இங்கே தான் இருக்கீங்களா, மாவுளிகளை இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாங்க, அலறி அடிச்சு ஓடுறாங்க. அங்கே காவேரி பார்க்குறாங்க. நிவின் அவர் எங்கே? உங்கள் ப்ரோ எங்கே? என் விஜய் பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு கிடக்குறாங்க. ஐயோ அவங்க அந்த வீட்டில் இல்லைம்மா, அவர் அமெரிக்கா போயிட்டார். இல்லை அமெரிக்காவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கே அமெரிக்காவில் இல்லை, அவங்க வீட்லேயும் இல்லை அப்படிங்கிறாங்க சாரதாட்ட. சாரதா என்ன பண்ணுறாங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, அவங்க அமெரிக்காவில் இல்லையா? அப்போ பழைய வீட்டில் தானே இருப்பாங்க, அந்த வீட்டில் இல்லை, அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க அத்தை. என்ன நிவின் சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எந்த வீடு தெரியுமா? நான் பார்த்தேன், அந்த சொட்டத்தில் என்ன பார்த்தேன் அப்படிங்கிற. நாங்களும் ஏற்கனவே பார்த்தோம். அப்பா அவன் இங்கே தான் இருந்துட்டு அமெரிக்கா போயிட்டா நடிக்கிறாங்களா? ஆமாம் ஜூஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ விஜய்க்கு தான். அப்போ விஜய் இங்கே உள்ளார நின்றுட்டு இருந்தார், நான் பார்த்தேன். அப்போ நல்லா ஆயிடுச்சா? நடிக்கிறாளுங்களா, ஏமாத்திட்டாளுங்களா? அடியே குந்தாணி கிளவி, போய் உங்ககிட்டயாடி நான் ஏமாந்துட்டேன், சாரதாவை ஏமாத்திட்டியா? காவேரி இனிமேல் இருக்க வேணாம், அம்மா கிளம்புமா, என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நீங்கள் யார் வரீங்களோ இல்லையோ அப்படின்னு ஆளாக இறங்கி ஓடுதுங்க. காவேரி நில்லுடி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, என் புருஷன் நினப்பு இருக்குது, அது ஒன்று போதும்
போதும் எமனையே நான் ஏற்று நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. வேகமாக நிவின் என்ன பண்ணுறாங்க, தன்னோட காரில் ஏற்றிட்டு அட்ரஸ் தெரியும் இல்லையா, அவர் தான் பார்த்துட்டார்ல, வேகமாக போய் காரை நிப்பாட்டுறாங்க. போயிட்டு காலிங் பெல் அமுக்குறாங்க. அப்படியே சித்தப்பு வராரு. சித்தப்பு வந்து காலிங் பெல் அமுக்கணும்னு திறக்கிறாங்க. நிவின், தம்பி நீங்களா என்ன அப்படிங்கல, நீங்களான்னு என்ன அதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா, இல்லை அத்தை அப்படின்னு கூப்பிடையில அத்தை வருது, தாத்தாவும் வராரு, பாட்டியும் வராங்க. நீங்கள் எப்படி அப்படிங்கல, என்ன எப்படி இந்த வீடு தெரியும், என்னங்க அமெரிக்கா அட்ரஸ் தெரியாமல் போயிடும், அமெரிக்கா என்ன இந்த உலகத்துக்குலான்னு இருக்குது, அது வந்து தம்பி நாங்கள் இப்போ தான் தம்பி வந்தோம். ஓ இப்போ தான் வந்தீங்களா, சரி பரவாயில்ல வந்துட்டீங்க, நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எதுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் அவருக்கு விஜய்க்கு உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும், அப்போ இன்னும் நினைவு திரும்பலையா அத்தை பாட்டி அப்படிங்கிறாரு நிவின். ஆமாம் யார்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செம்ம காண்டில் இறங்கி வராங்க. காவேரி அப்படி சாரதா கங்கா எல்லாரும் வர்றாங்க, தள்ளுங்க கதவை அப்படிங்கல. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, தூரமாக நின்றுட்டு காவேரி ஃபோட்டோ வச்சுட்டு இப்படி காவேரி செல்லும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரா. பார்க்குறாங்க, காவேரி பார்த்துட்டு விஜய் அப்படின்னு கத்துறாங்க. என்ன இது காவேரி குரல் கேட்குது, அவன் நினைப்பில் இருக்கிறடா விஜய், அதனால தான் உன் காவேரி குரல் கேட்குது அப்படிங்கல. விஜய் நான் உங்கள் பொண்டாட்டி தான் வந்திருக்கேன், நான் வேற யாரும் இல்லை, அந்த குரல் என் குரல் தான், இங்கே பாருங்க அப்படின்னு ஓடி வராங்க. திரும்பி பார்க்குறாரு, காவேரி அப்படியே ஃபோட்டோ போட்டுட்டு இருக்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, சிலையாகி போய் நிற்கிறாரு. இருக்கியா கட்டி பிடிச்சிட்டு, விஜய் நல்லா இருக்கீங்களா விஜய், நான் வந்துட்டேன் விஜய், வந்துட்டியா காவேரி நீ இறந்துட்டதா சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அட பாவிங்களா இப்படியா போய் சொல்லி வச்சுருக்கீங்க, தூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு, நான் வந்துட்டேன் விஜய், நான் எப்படி விஜய் போவேன் உங்களை விட்டுட்டு, நான் எப்படி போவேன், போனால் நம்ம 2 பேர் உசுறு தான் ஒன்றா போகணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நம்ம அப்படியா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. சாரதா கல்யாணியை பார்த்து முறைக்குது. கல்யாணி நீ வாங்க வேண்டியதாண்டி அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஏங்கய்யா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்களுமா இப்படி அப்படின்னு தாத்தா பிடிச்சி சாரதா திட்டுறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, நான் கையாளாதுன்னு ஆயிட்டேம்மா, அடைச்ச உங்களை எவ்வளோ உயர்வா என் பேத்தி என் மக சொல்லியிருந்தா அப்படிங்கிறாங்க. அப்படியே பாட்டி பார்க்குது, பேராண்டி நல்லா இருக்கியாடா, நீ அமெரிக்காவில் இருக்கேன்னு பொய் சொல்லி வச்சுருந்தாங்கடா அப்படின்னு முறைக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் எனக்கு எந்த முறைப்பும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, எனக்கு என் பொண்டாட்டி கிடச்சிட்டா, என் பொண்டாட்டி கிடச்சிட்டா அப்படின்னு காவேரி அப்படின்னு கட்டி பிடிச்சி தூக்கிடுறாருங்க. எப்படிரா நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிங்க, என் நினைவில் எல்லாமே நீங்கள் இருந்தீங்க, எப்படி இவளுக்கு நினைவு வந்துச்சு அப்படிங்கிற நிவின் பார்க்குறாங்க. எல்லாமே உங்கள் ரூமுக்கு போனதில் தான் விஜய் ப்ரோ அப்படிங்கிறாரு. அந்த ரூமில் போயிட்டு உங்கள் பொருள்லாம் தொட்டோன்னே அவளுக்கு நினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழைச்சேன், அந்த வீட்டை காலி பண்ண வச்சிருக்கலாமோ அப்படின்னு கல்யாணம் நினைக்கிது. ஆனால் எனக்கு ஏன் உன் ஃபோட்டோ பார்த்து வரல காவேரி அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு தானே இருந்தீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்கலை. அப்படியே காவேரி விஜயும் சந்தோஷத்தில் கட்டிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நிவின் எல்லாத்தையும் கழுவி ஊத்துறா. நீங்களாம் மனுஷ ஜென்மமான்ட்டு கங்காவும் பார்க்குறாங்க. விஜய் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கங்கா, இனிமேல் யார் இங்கே இருக்க போகிறது, நம்ம எல்லாரும் போவோம், காவேரி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வா எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தா பார்க்குறாரு விஜய் அப்படின்ட்டு, வேணாம் தாத்தா வேணாம், இனி ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் எல்லா பாவமும் எங்களுக்கு சேரும், என் பொண்டாட்டி நான் என் பிள்ளை எங்கேயோ போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம், தேங்க்யூ. என்ன நடக்க போகுதுன்னு இது ஒரு கற்பனை தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஜயும் காவேரியும் குட்டி செல்லமும் தனியாக போய் சந்தோஷமாக இருக்கிறதா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.